We have just received confirmation. இந்த நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஈரானோட செகண்ட் சுப்ரீம் லீடர், மிடில் ஈஸ்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு எப்பவுமே டஃப் ஒரு லீடர், அயதொல்லா அலி காமனி. இவருக்கு வந்து இப்போ பெரிய வார் நடக்குது எல்லாருக்குமே தெரியும். பட் இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. 1939 மசாதுன்னு சொல்கிற ஒரு ரிலிஜியஸ் சிட்டியில் தான் காமெடி வந்தார். இவரோட ஃபேமிலி ரொம்ப எளிமையான ஃபேமிலி. அதே மாதிரி பேசிக் எஜுகேஷனை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரிலிஜியஸ் ஸ்டடிஸ்க்கு இருந்தார். காமனி சொல்கிற இந்த இடத்துல தான் ஈரானோட ரெவல்யூஷன் தந்தை அயதொல்லா கோமனியை மீட் பண்ணுறாரு. அதுதான் அவர் லைஃபோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். 1960s அப்போ இருந்த ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. இதனால அவர் 6 வருஷம் ஜெயிலுக்கும் போயிருக்காரு, 3 வருஷம் எக்ஸலும் ஆயிருக்காரு. 1981 ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடக்குது. அந்த பாம்பு பிளாஸ்ட்ல அவரோட ரைட் ஆர்ம் ஃபுல்லாவே பர்மனண்டா பேரலைஸ் ஆயிருது. பட் அவர் மனசை விடாம அதே இயர் 1981 பிரசிடென்டா செலக்ட் ஆனார். 1989 கோமனி இறந்ததுக்கு அப்புறம் சர்ப்ரைஸா செகண்ட் சுப்ரீம் லீடரா அனௌன்ஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட 36 இயர்ஸா ஈரானோட எல்லா ஃபைனல் டிசிஷனுக்குமே இவர் தான் காரணம். மிலிட்ரி, நியூக்ளியர் ப்ரோக்ராம் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாலிடிக்ஸ், இதுதான் காமனியோட லீகசி.